ஓகே. ஸோ யாரும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா. ரெக்கார்டிங் போட்டிருக்கோம். கிளாஸ் முடிச்சதுன்னா ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணி வச்சுங்களா. 10 o'clock முடியுதுன்னா 10:10 வந்து ரெக்கார்டிங் வந்து குரூப் அப்லோட் ஆகிடும். அண்ட் கிளாஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மைக் எப்பவுமே வந்து மியூட்லேயே வச்சிருங்க. எப்பப்பெல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் டக்கு மியூட் அன்மியூட் பண்ணிட்டு மைக் அன்மியூட் பண்ணிட்டு அப்போ வந்து டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் நடக்கும்போது வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து பிபிடியாவோ இல்லை வந்து பிடிஎஃபோ எதுவுமே காட்ட மாட்டோம். எல்லாமே வந்து நம்ம அந்த எக்ஸலை வந்து நம்ம டைப் பண்ணிட்டே வரும் சரிங்களா. இதில் வந்து நான் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணுவேன். நீங்கள் வந்து கிளாஸ் நடக்கும்போது சரி இல்லை வந்து ரெக்கார்டிங் பார்த்தாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி நீங்கள் எதர் நோட்லேயோ இல்லை வந்து எக்ஸல்லையோ வந்து டைப் பண்ணுவீங்க சரிங்களா. அண்ட் இந்த எக்ஸல் வந்து உங்களுக்கு லிங்கோ இல்லை வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சப்போ இந்த எக்ஸல் ஷீட் எதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ நீங்கள் உட்காந்து நோட்ஸ் எடுத்து எழுதினா மட்டும்தான் அந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து உங்கள் மைண்டில் வந்து சேவ் ஆகும். அண்ட் ஒவ்வொரு கிளாஸும் முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் டாபிக் பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் இருக்கும். அசைன்மெண்ட் வந்து அப்பப்போ முடிச்சிருங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு அது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கிளாஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா அவுட் ஆஃப் கண்டென்ட்டோ இல்லை வந்து அவுட் ஆஃப் டாபிக் எதுவுமே வந்து உள்ள கொண்டு வராதீங்க சரிங்களா. ஓகே. நேற்று டே 1 நிஃப்டி பி ரேஷியோ வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நிஃப்டி பி ரேஷியோ அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த நிஃப்டி பி ரேஷியோ நீங்க சொன்னீங்க ப்ரோ. இப்போ எல்லா இண்டெக்ஸ்க்குமே வந்து அந்த பி ரேஷியோ வந்து நீங்க சொன்னதுதானா இல்லை இண்டெக்ஸ் மாறுமா? ஓகே. ஸோ நிஃப்டி பி ரேஷியோ நம்ம எதுக்காக பார்க்குறோம்னா எதர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை வந்து ட்ரேட் பண்ணுறது பெட்டரா இல்லை வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பண்ணலாமா, இந்த மாதிரி எந்த செக்மெண்ட்டுங்களை சூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம நிஃப்டி பி ரேஷியோ பார்ப்போம் சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும், ஃபின் நிஃப்டிக்கு இருக்கும், ஒவ்வொரு தனித்தனி இண்டெக்ஸ்க்குமே பி ரேஷியோ இருக்கும், ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்குமே இருக்கும் சரிங்களா. நம்ம அது எதுவுமே பார்க்கக்கூடாது, பார்க்கவும் மாட்டோம் சரிங்களா. நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து நிஃப்டி 50 பி ரேஷியோ மட்டும்தான் சரிங்களா. பேங்க் நிஃப்டி ஓடுதோ இல்லை மற்ற இண்டெக்ஸ் ஓடுதோ இல்லை வந்து ஸ்டாக்கோட இண்டிவிஜுவல் பி ரேஷியோ எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம் சரிங்களா. ஓகே. இல்லை ப்ரோ, இப்போ வந்து ஐடி இண்டெக்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ ஐடி இண்டெக்ஸோட பி ரேஷியோ நம்ம பார்க்க வேண்டாம், வெறும் நிஃப்டி மட்டும் பார்த்தா போதும் சொல்றீங்க ப்ரோ? நிஃப்டி மட்டும் தான். ஓகே ஓகே. வேற ஏதாவது இருக்குங்களா? இல்லை ப்ரோ. ஓகே, அடுத்து போகலாங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த யூடியூப் வீடியோஸ் அந்த 2 பேசிக்ஸ் அண்ட் பி ரேஷியோ எல்லாமே வந்து பார்த்துருங்க சரிங்களா. பார்க்காதவங்க பார்த்துருக்கோங்களா. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு எனி டைம் கால் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருப்பேன் சரிங்களா. கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன ப்ரோ யாராவது சொல்லுங்க, எவ்வளோ டைப்ஸ் இருக்கு அதில் மினிமம்? இருக்கு ப்ரோ. கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வீடியோ கொடுத்தோம்ல. இருக்கு ப்ரோ. எங்கல்ஃபிங் பேட்டர்ன் மினிமம் எவ்வளோ டைப்ஸ் இருக்கு? ரைட். ரெண்டு மேஜர், அந்த மேஜருக்குள்ள 6 ஓவராலா 6 இருக்கு. 3 வீடியோ. ரைட். கரெக்ட். கேண்டல்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு சரிங்களா. 10 to 20 பேட்டர்ன்ஸ் மேலேயே இருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் சரிங்களா. ஏன்னா கேண்டல்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் சினாரியோ மட்டும் தான் காட்டணும் தவிர நெக்ஸ்ட் எதுன்னு காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடி ஸ்டாக் வருங்களா, தொடர்ந்து வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா. இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து ரெட்டாக தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல யாராச்சும் போகணும் இதை வச்சு சொல்ல முடியுமா? இந்த கேண்டில் வச்சு சொல்லுங்க. இந்த கேண்டில் வச்சு இந்த ஸ்டாக் இங்க இருந்தா போகணும் யாராவது சொல்ல முடியுமா? மேலே போகணும் முடியாது சரிங்களா. ஸோ இது வந்து என்ன கரண்ட் நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்டஸ் அது காட்டாது சரிங்களா. ஸோ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். லெஃப்ட் எடுத்து ஜாயின் பண்ணுங்க.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், பட் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். சரிங்களா? மியூட் பண்ணுங்க ப்ரோ, நாய்ஸ் சென்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோ. பட் நீங்க ட்ரேடர் இருக்குன்னு கண்டிப்பா வந்து கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் பேசிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்து என்னென்ன கேண்டிஸ் இருக்குன்னு ஜஸ்ட் வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம 2 விதமா பார்ப்போம். ஒன்று கேண்டில்ஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற இந்த கேண்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹெக்கனாச்சி, இதை ஜாப்பனீஸ் கேண்டில் சொல்லுவோம். நார்மல் கேண்டில்ஸ் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? 10-20 டைப்ஸ்க்கு மேல இருக்கு. பட் ஹெக்கனாச்சி பொறுத்த வரைக்கும் இதுல 2 டைப் தான். ஒன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோஜி, இன்னொன்னு ஹேமர். டோஜி அனுப்புற யாருக்கு சொல்லுங்க. டோஜி மீன்ஸ் என்ன? இன்டிசிஷன் கேண்டில். டோஜி என்ன? ஓபன் அண்ட் க்ளோஸ். இன்டிசிஷன் கேண்டில். எஸ், ஓபன் அண்ட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரைஸ்ல இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அன்னைக்கு பிரைஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல க்ளோஸ் ஆகிடும். ஒரு விக்கு மட்டும் மேலே இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம டோஜி சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். பாடியே பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்காது, ஓப்பன் க்ளோஸ் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பாடி இது ஃபார்மா இருக்காது. 2 பக்கம் விக்கு மட்டும் மேலேயும் கீழே வந்து பட்டுரும். சரிங்களா? இதான் டோஜின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கேண்டில், இது டோஜி. ஹெக்கனாச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கம் விக் இருந்தாலே இது பேர் டோஜி தான். பாடி வந்து இங்க கணக்கு இல்லை. இந்த மாதிரி பாடி சின்னதா இருந்து 2 பக்கம் விக் இருந்தாலே இது பேர் என்னது? டோஜி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் டோஜி, இதுவும் என்னது? டோஜி தான். சரிங்களா? இதுல ஹெக்கனாச்சி கேண்டில். அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் விக் இருந்தால் அது வந்து நம்ம ஹேமர் சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் விக் இருந்தால் அது மாதிரி சொல்லுவோம். இது கிரீன் கலர்னா நமக்கு மேல வந்து விக் இருக்கும். சரிங்களா? கீழே வந்து விக்கே இருக்காது, வெறும் பாடி மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல்ஸ் நிறைய பேர் தெரியாது. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த ஹெக்கனாச்சி கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ஸ்டாக் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. ஃபாலோ ஆகும் எந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்? ரெட் கலரா கிரீன் கலரா? ஒரு ஸ்டாக் கலர் ஃபாலோ ஆகுது. எஸ், ரெட் கலர். சரிங்களா? இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டோ இல்லை வந்து ரிவர்சல் ஜோனோ இருக்கு. இப்போ இந்த இடத்த வந்து ஹிட் ஆச்சுன்னா இங்கிருந்து என்ன பண்ணும்? ரிவர்சல் எடுத்து திரும்ப பிரைஸ் வந்து மேலே போகும். சரிங்களா? ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெட் கலர் கேண்டே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து யார் அதிகமாக இருக்கா? பையர்ஸுங்களா செல்லர்ஸுங்களா? செல்லர்ஸ். எஸ், செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டச் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, புதுசா யார் வருவா இந்த இடத்துல? பையர்ஸ் வந்து புதுசா உள்ள ஸ்டாக் தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் பண்ணிட்டு பையர்ஸ் வந்து இங்க புதுசா உள்ள வருவாங்க. சரிங்களா? பட் இங்க ஆல்ரெடி யார் அதிகமாக டாமினேட் பண்ற? செல்லர்ஸ். இப்போ செல்லர்ஸ் அதிகமாக வந்தா பிரைஸ் என்ன ஆகும்? செல் பண்றவங்க அதிகமாக செல் பண்ணிட்டு பிரைஸ் என்ன ஆகும்? பிரைஸ் ஃபால் ஆகும். குறையும். சரிங்களா? ஃபால் ஆகும். இப்போ பையர்ஸ் வந்து உள்ள அதிகமாக வந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏறிட்டே இருக்கும். ஷேர்ஸ் நிறைய பையர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஷேர். அப்ப என்ன ஆகும்? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. சரிங்களா? ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ புது சென்டரா வரும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இங்க யார் அதிகமாக டாமினேட் பண்றாங்க? செல்லர்ஸ் தான். இப்போ புதுசா உள்ள பையர் பாத்தீங்கன்னா உடனே பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் ஓவர்டேக் அடிக்க முடியாது. சரி, ஏன்னா அங்க வந்து இங்க அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ள வரும்போது பையர் செல்லர் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருப்பாங்க. சரிங்களா? செல்லர் அதிகமா இருந்தா பிரைஸ் ஃபால் ஆகும், பையர் அதிகமா இருந்தா பிரைஸ் வந்து மேல போகும். 2 பேரும் ஈக்குவலா இருந்தா எப்படி இருக்கும் பிரைஸ்? இன்டிசிஷனா இருக்கும், கன்சால்டேஷன் ஆகும். சரிங்களா? பிரைஸ் வந்து மேலே போவாது, கீழே போவாது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டே இருக்கும். சரிங்களா?
ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டோஜி மாதிரி கிரியேட் ஆகும். சரிங்களா? அதாவது ப்ரைஸ் மேலேயும் போய் க்ளோஸ் ஆகாது, கீழே போய் க்ளோஸ் ஆகாது. இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கு பக்கத்துலேயே என்ன ஆகும் நமக்கு. ஸோ இது எதனால பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க, பையர்ஸ் வந்து உள்ள வராங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து செல்லர்ஸ் மோஸ்ட்டாக வெளியே போயிருப்பாங்க, இப்போ புதுசாக நிறைய இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் brother. எஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த டோஜி பார்த்து இந்த மாதிரி ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வந்து ரிவர்சல் சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ரிவர்சல். சரிங்களா? இன்னொரு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துச்சுன்னா என்ன அர்த்தம், செல்லர்ஸ் வெளியே போய் புதுசா உள்ள பையர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பையர்ஸ் உள்ள நிறைய பேர் என்ட்ரி எடுத்து என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா பிரைசிங் இருந்து மேல போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் இந்த மெத்தட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல வேல்யூபிள் ஸ்டாக். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 20% கரெக்ஷன் கொடுத்துருக்கணும். கரெக்ஷன் மீன்ஸ் என்ன, 10 to 20% ஃபால் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஃபாலோ ஆன ஸ்டாக்ல எய்தர் ஏதாச்சும் ஒரு பாட்டம்ல ஒரு சப்போர்ட்டோ இல்ல ரிவர்சலோ பார்த்து இந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துச்சுன்னா டேரக்டா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹெக்கனஜி கேன் வந்து யூஸ் பண்றது. ஓகேங்களா? சார்ட்ல செக் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுத்து. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆயிருக்குங்களா, நார்மலா இல்லாம மேலே கேண்டில்ஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். சரிங்களா? ஹெக்கனஜி கேண்டில் லாஸ்டா இருக்குங்களா, இது சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 கேண்டில் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? ஒன்னு டோஜி, இன்னொன்னு ஹேமர். சரிங்களா? ஸோ 2 பக்கம் வந்து இந்த மாதிரி விக் இருந்துச்சுன்னா, சரிங்களா, 2 பக்கம் இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா என்னது, அது டோஜி. ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னா அது ஹேமர். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டோஜி ஹேமர் இருக்கு. இந்த ஹேமர் பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா இந்த டோஜிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்து இந்த பாடி வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து பையர்ஸ் வந்து அதிகமா உள்ள வந்திருக்காங்க அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நமக்கு டோஜி ஃபார்ம் ஆயிட்டு வருது. இந்த இடத்துல பியரிஷ் ஹேமரா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா செல்லர்ஸ் வந்து ஹெவியா உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஃபாலோ என்ன ஆகும்னா நமக்கு பியரிஷ் ஹேமர் ஃபார்ம் ஆயிட்டே வரும். பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஹேமர் ஃபார்ம் ஆயிட்டு வரும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து டச் பண்ணிடுச்சுன்னா இங்க இருந்து என்ன ஆகும், நமக்கு டோஜி கிரியேட் ஆயிடும். டோஜி மீன்ஸ் என்ன ப்ரோ, பையர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கிரீன் கலர் ஹேமர் ஃபார்ம் ஆச்சு என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகும் பையஸ். எஸ், பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. சும்மா இது வந்து ரிவர்சல் சைன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த ரிவர்சல் ஆகும் அர்த்தம். சேம் அதே மாதிரி பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க டோஜி வந்திருக்குங்களா, நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, ஹேமர் வந்திருக்குங்களா, திரும்ப ஹேமர், மறுபடியும் இடத்துல டோஜி வந்திருக்குங்களா, இதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்க புல்லிஷ் ஹேமர். சரிங்களா? அப்ப டோஜி புல்லிஷ் ஹேமர் வந்து என்ன அர்த்தம், ரிவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ரிவர்சல். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் செல்லர்ஸ் இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க, பிரைஸ் வந்து மேல போட்டு. சரிங்களா? ஸோ நார்மலா இப்போ எப்படி எடுத்தலாமா கேட்டீங்கன்னா அப்படி எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் வந்து நல்லா ஃபாலோ ஆயிருக்கும். சரிங்களா? ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சேம் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இப்போ நிஃப்டி ஒரே நாளில் வந்து நமக்கு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்ல பெருசாக ஃபாலோ ஆகும். இப்போ அந்த மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஏதாச்சும் ரிவர்சல் இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி கேண்டில்ஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டோட லோல ஸ்டாப் லாஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு மேல வந்து ஒரு பாடி க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம கரண்ட் மக்கள் பேஸ் அங்க போயிடும். தென் அதுக்கு ப்ரீவியஸா இருக்க கேண்டோட லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சா பாடி, அப்படியே ஸ்டாப் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, அதிகமாக ஸ்டாப் லாஸ் போலீஸ் வந்து மேல போயிடும்.
நெக்ஸ்ட் ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆக்கி வெளியே வந்துடலாம். இது புரிஞ்சு எல்லாத்துக்கும் எக்கனெக்ஸ் கேண்டில் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே ப்ரோ, இந்த ஹைக்கனாஷி நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றது எல்லாருக்கும் புரிஞ்சு. இது எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம இதை வச்சு ட்ரேட் பண்ண போறது இல்லை. பட் இது எதுக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும், சரிங்களா? நம்ம லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சு ட்ரேட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான், சரிங்களா? வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் என்ன ப்ரோ? இண்டிகேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா சொல்லுங்க யாராவது. வேண்டாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன பண்றோம், யூஸ் பண்றது பெட்டரா இல்லையா? டீடைலா சொல்லுங்க யாராவது. ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குல்ல ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்ஐ வந்து நம்ம மார்க்கெட்டோடைய ஒவ்வொரு பாட் ஒவ்வொரு சோல்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வெரிஸ். கரெக்ட். பட் பியூர்லி இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. பட் அதை வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு அடிஷ்னல். கரெக்ட் ப்ரோ. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான இண்டிகேட்டர் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேணுங்கிற டேட்டாவை கொடுக்கும், சரிங்களா? இன்னொரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பை செல் சிக்னல் காட்டும். இதுல வந்து மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பை செல் சிக்னல் காட்டுறது தான், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தவிர ஒரு சில இண்டிகேட்டர் வந்து நமக்கு வேணுங்கிற டேட்டா வந்து கொடுக்கும், சரிங்களா? ஸோ அந்த டேட்டா இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் முக்கியமான இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம். ஸோ வால்யூம் இண்டிகேட்டர்னா ஒன்றும் இல்லை. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பை எல் செல் ஆயிருக்குன்னு நாங்கள் காட்டும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறோமோ, சரிங்களா? டைம் ஃப்ரேம் வந்து இந்த கேண்டலோட டைம் ஃப்ரேம். இது நான் இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டே டைம் ஃப்ரேம் இருக்கு. இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் மாத்துறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பை எல் செல் நடந்திருக்குன்னு காட்டுறதா வந்து வால்யூம், சரிங்களா? இந்த வால்யூம் வந்து எதுக்கு வேணும்னா, வால்யூம் நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும், சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ஷேர்ஸை வாங்குறீங்க ஒரு கம்பெனில இருந்து, இப்போ வாங்கிட்டீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட பிரைஸ் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் போயிடுச்சு. அப்போ ப்ராஃபிட் லாஸுங்களா? 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் போச்சுன்னா ப்ராஃபிட், சரிங்களா? அது அக்கௌண்ட்ல இருந்தா ப்ராஃபிட்டா, அது வித்துட்டு காசு நமக்கு கிடைச்சா ப்ராஃபிட்டா சொல்லுங்க. சேல் பண்ணாதான் ப்ராஃபிட். இல்ல வித்துட்டு அக்கௌண்ட் வந்தது செல் பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட், சரிங்களா? அக்கௌண்ட் காட்டுறது வந்து ப்ராஃபிட் கிடையாது. புக் பண்ணிட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட் வரணும், சரிங்களா? இப்ப நம்ம போய் அந்த இடத்துல விற்கும் போது அதை நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வாங்குறதுக்கு ஆள் வந்து என்ன பண்ணணும், நம்மளால விற்க முடியும். இப்ப நம்ம ஷேர்ஸை பை பண்ணிக்கோன்னா நம்ம வந்து வாங்கும் போது மத்தவங்க யாராச்சும் வந்து நம்ம கிட்ட வித்துருப்பாங்க. அப்ப நம்ம வைக்கும் போது நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க யாராச்சும் வாங்கணும், சரி? அப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம், அங்க வால்யூம் வந்து இருக்கணும், சரி? ஸோ அதுதான் வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் சொல்றது. இந்த வால்யூம் எதுக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, மார்க்கெட்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு, சரிங்களா? நிறைய அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃப்ராட் ஸ்டாக்ஸ் இருக்கும். கேள்விப்பட்டீங்களா? ஃப்ராட் ஸ்டாக்ஸ் ஆபரேட்டர்ஸ் ரன் பண்றதை சொல்லுவாங்க. ஸ்கேம் 1992 எத்தனை பார்த்திருக்கீங்க? பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அசத் மேத்ரா வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. ஆனா கம்பெனி இருக்காது, ஒரு ரூம் இருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெசேஜ் கால் நிறைய கொடுப்பாங்க, டெலிகிராம்ல, எஸ்எம்எஸ்ல,
அதே மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நிறைய மெசேஜ் எல்லாம் வரும். சரிங்களா, இந்த ஷேர்ஸை வாங்க மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய கால்ஸ் வரும். நம்மளும் போய் அந்த பார்த்தா டெய்லி 2% 3% மேலே போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஹை போனதுக்கு அப்புறம் வந்து அந்த திடீர்னு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபாலோ ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்மளால விற்கவே முடியாது. ஸோ இதான் வந்து நம்ம ஃப்ராடு ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன முக்கியமான இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இது இருக்கு. லிமிட்னு ஒன்று இருக்கும். இந்த சர்க்கியூட் லிமிட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஸ்டாக் வந்து விற்க முடியுமா இல்லை வாங்க முடியுமா நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ அது என்ன சர்க்கியூட் லிமிட் யாராவது சொல்லுங்க. ஒரு சர்க்கியூட் லிமிட் ஒரு ஸ்டாக்கு 5% 10% போற அந்த ஒரு பர்சன்டேஜ் டெய்லி லிமிட். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ ஆகணுங்கிறது பேர் தான் வந்து சர்க்கியூட் லிமிட்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட 10,000 ரூபா இருக்கு. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 ருபீஸ் இருக்கு. சரிங்களா, நீங்கள் காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 o'clock பார்க்குறீங்க. சரிங்களா, ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாயிலேருந்து இப்போ 500 ரூபாய் போயிடுச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ்? இப்போ காலையில் 1000 ரூபா இருந்துச்சு, இப்போ 500 ரூபாய் போயிடுச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ்? 50%. 50%. சரிங்களா, 50% குறைஞ்சிருச்சுன்னா 10,000 போட்ட இடத்துல நமக்கு எவ்வளோ இருக்கும் ப்ரோ? இப்போ 5,000 தான் இருக்கும். 5,000 தான் இருக்கும். சரிங்களா, 10,000 வேல்யூ இருக்குது, இப்போ 5,000 ரூபாய் தான். இப்போ என்ன பண்ணலாம், இன்னும் மார்க்கெட் முடிய இருக்கு, இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. சரி, 2.5 மணி நேரம் இருக்கும். சரிங்களா, என்ன பண்ணலாம் அந்த இடத்துல? உங்கள்கிட்ட மொத்த கேபிட்டலே 10,000 வேலை வாங்குறதுக்கு காசு இல்லை. சரிங்களா, 10,000க்கு 10,000 உள்ள போட்டீங்க, இப்போ 5,000 மாறிடுச்சு. என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? இப்படி அமைதியாக இருப்பீங்களா? வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்மளோட லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆகினா ஃபைட் பண்ணுவோம். ஹோல்ட் பண்ண வேண்டியது. ஒண்ணு வித்துட்டு வெளியே வரணும். சரிங்களா, ஹோல்டு பண்ணி இன்னும் கம்மியாச்சு என்ன பண்ணுவீங்க? நம்மளோட கேபிட்டல் முக்கியம் ப்ரோ. ஹோல்டு பண்ணி இன்னும் கம்மியாச்சு என்ன பண்ணுவோம்? நம்மளோட லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். கேபிட்டல் முக்கியம். கரெக்ட். எந்த ட்ரேட் பண்ணாலும் அதுக்கு வந்து ரிஸ்க் ஒன்று மெயின்டைன் பண்ணி ஆகணும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம ரிஸ்க்கை தான் என்ன பண்ணி ஆகணும், க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சரிங்களா, இன்னும் வெயிட் பண்ண இன்னுமே லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க 10,000 வாங்கியிருக்கீங்க, இப்போ 5,000 லாஸ் ஆயிடுச்சு, போயிட்டீங்க. ஓகே, இதே இந்த இடத்துல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு பிஎஃப் பண்ணும்போது சேவிங்ஸ் ஒரு 10 லட்சம் போடுறாரு. அப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் 1000 ரூபாய், இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் 500 ரூபா இருக்கு. 10 லட்சம் போட்ட ஒரு காசு இப்போ எவ்வளவு இருக்கும்? 5 லட்சம். மத்தியானம் பார்க்கும்போது 5 லட்சம். 5 லட்சம். இப்போ 5 லட்சம் இருந்துச்சுன்னா அவருக்கு எப்படி இருக்கும் பார்க்கும்போது? பாதி ஊர் போயிடும். ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சரிங்களா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு ஃபாலோ ஆகுது, ஒரு பர்டிகுலர் லிமிட் தான் ஃபாலோ ஆகுன்னு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஃபாலோ ஆகக்கூடாது. சரிங்களா, இப்போ அவரே பார்த்தீங்கன்னா இப்போ 10 லட்சம் போடுறாரு. ஓகேங்களா, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 lakh போட்டாரு, 1000 ரூபா இருக்கு. ஒரு 1 hour கழிச்சு பார்க்குறாரு, 980 ரூபா போயிடுச்சு. சரிங்களா, கிட்டத்தட்ட 2% ஃபால் ஆயிடுச்சு. இப்போ 2% ஃபால்னா அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்? 20,000 கிட்ட லாஸ் ஆயிருக்குங்களா? 20,000 போட்டது 10 லட்சம். சரிங்களா, அப்போ 20,000 லாஸ். அவர் என்ன பண்ற, இந்த இடத்த வித்துட்டு வெளியே வேணும், செல் பண்ணிட்டார். வாங்கினது வித்துட்டு வெளியே வந்துட்டார். மத்தியானம் பார்க்கறாரு, 980 ரூபா இருந்தது அப்படியே வந்து 1,500 போயிடுச்சு. இப்போ இருக்கும் அவருக்கு பார்க்கும்போது. லாஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும், இந்த டைம் டிபி வந்திருக்குங்களா? சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும்
ஒரு பர்டிகுலர் லிமிட் இது இருக்கு சரிங்களா. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி வந்து மேலே போகக்கூடாது, கீழே வரக்கூடாது சரிங்களா. ஏன்னா அது தாண்டி போச்சுன்னா மொத்த ஷேர் மார்க்கெட் அடி வாங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இது பேர் தான் சர்க்யூட் லிமிட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப அந்த லிமிட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அந்த லிமிட்டை அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து தாண்டி போகாது சரிங்களா. இப்போ டாடா மோட்டார்ஸ் 1000 rupees இருக்கு, இதோட சர்க்யூட் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து 10% 1100 ரூபா, இங்கிருந்து 10% கீழே 1200 சரிங்களா. சரி, 1000 rupees கீழேனா 900 ரூபா. ஸ்டாக் பிரைஸ் வந்து 1000 rupees இங்கிருந்து 10% மேல இவ்வளவு தூரம் தான் போகும் சரிங்களா. இது போய் டச் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பை ஆர்டருமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஷேர்ஸை பை பண்ண என்ன ஆகும், ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். பட் இதோட சர்க்யூட் லிமிட் 10% தான். அப்போ 10% என்ன 1100 தான் போகணும் கரெக்டுங்களா. இதுக்கு மேல என்ன கூடாது, பிரைஸ் வந்து போகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. போகக்கூடாது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல போய் பை ஆர்டர் போட்டா அது எக்ஸிக்யூட் ஆனா பிரைஸ் வந்து மேல போயிடும் கரெக்டுங்களா. அப்போ இந்த இடத்துல பை ஆர்டர் யாராவது போட்டாங்கன்னா என்ன பண்ணும், அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, ஆர்டர் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். மார்க்கெட் முடிஞ்ச ஆர்டர் என்ன ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் சரிங்களா. இதுவே அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு, ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் பாத்தீங்க 900 ஹிட் ஆயிடுச்சு. இப்ப போய் வந்து யாராவது செல் பண்ணனா ஷேர்ஸை செல் பண்ண அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகும், டவுன் ஆகும். இப்போ ஆல்ரெடி 900 ஹிட் ஆயிடுச்சு, 900 தான். இப்போ 900 ஹிட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் போய் இங்க செல் ஆர்டர் போட்டா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா பிரைஸ் கீழே போக ஆரம்பிச்சிடும். பட் கூடாது. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல நீங்க செல் ஆர்டர் போட்டா அந்த ஆர்டர் வந்து ஓப்பன்லயே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து சர்க்யூட் லிமிட் சொல்லுவோம். ஸோ அந்த சர்க்யூட் லிமிட்ல பார்த்து இப்போ 10% இருக்குன்னா ஸோ அந்த ஸ்டாக்கோட அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் சொல்லுவோம். அப்பர் சர்க்யூட்ல எவ்வளவு போறது சரிங்களா, யூசி அப்பர் சர்க்யூட் சரிங்களா, எல்சினா லோவர் சர்க்யூட். இப்போ சர்க்யூட் லிமிட் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்கு 10% கொடுத்துருப்பாங்க, ஒரு சில 15% கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20% கொடுத்துருக்காங்கன்னா நிறைய ஸ்மால் கேப் 20% தான் கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ இந்த 20% இன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா இதே 20% நெக்ஸ்ட் டேவும் கொடுப்பாங்க. இப்போ 2 நாள் தொடர்ந்து 20% அந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் மேலேயோ இல்லை கீழேயோ போயிடுச்சுன்னா மூணாவது நாள் போனா சர்க்யூட் லிமிட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க, அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. எய்தர் 20 10 ஆவோ இல்லை வந்து 20 15 என்ன பண்ணுவாங்க, சர்க்யூட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க சரிங்களா. அண்ட் இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாள் அந்த சர்க்யூட் லிமிட்டை டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் லிமிட் இன்னுமே குறைப்பாங்க 10%. அண்ட் இதுவும் டச் ஆயிடுச்சுன்னா லாஸ்டா பார்த்தீங்கன்னா 5% தான் சர்க்யூட் லிமிட். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சிட்டே இருக்குங்களா. ஓகே, இப்போ இதுக்கும் ஃப்ராட் ஸ்டாக்குக்கு என்ன இதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாருங்க எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு பாருங்க ஸ்டாக்கோட பிரைஸ் ₹6.88 தான். ₹6.88. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் ட்ரேட் ஆயிடுச்சு. கோவிட் டைம்ல நிறைய பேர் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க சரிங்களா. ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துச்சு, மெசேஜ்ல டெலிகிராம் சரிங்களா, இதே கால் பண்ணி வாங்க சொன்ன மாதிரி நிறைய கால்ஸ் வந்துச்சு. அப்ப இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரெக்டா எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஹை பாருங்க 74.69 இருக்கு சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களா ஸ்டாக் வந்து தொடர்ந்து மேல போயிட்டே இருக்குங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், வால்யூம் வந்து ஆட் பண்றோம். இண்டிகேட்டர் போகுங்க, மேல இண்டிகேட்டர் போயிட்டு வால்யூம் வந்து சர்ச் பண்ணி காட்டும். அதாவது வால்யூம் ஆட் பண்ண பாருங்களேன், கரெக்டா ஸ்டாக்கோட பேஸ் மேல போகும்போது மட்டும் வால்யூம் பார் கீழே காட்டுதுங்களா கிரீன் கலர்ல. ஒவ்வொரு கேன்ல பாக்குறோம், இங்க பாருங்க வால்யூம் எவ்வளவு இருக்கு. லெஃப்ட் சைட்ல நமக்கு இந்த இடத்துல காட்டும் 82K சரிங்களா, 71K, 85, 1,25,000 சரிங்களா. 1 lakh எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
3 lakh 2 lakh அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? எல்லாமே 70,000க்கு மேலே தான் இருக்கும் வால்யூம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஆட் எல்லாம் வரும், இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க சொல்லி. இப்போ இதை போய் புதுசாக உள்ள போறவங்க, மார்க்கெட்டுக்கு போறவங்க இந்த ஸ்டாக் எடுத்து பார்ப்பாங்க, பார்த்துன்னு தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம இந்த இடத்துல வாங்கலாம், 2 நாள் மேலே போனால் கூட நமக்கு ஒரு 5% 10% ப்ராஃபிட் வந்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? இதோட சர்க்கிள் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5%. தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஓகே, இப்போ வந்து இந்த கேண்டில் பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு ப்ரோ? ஒரு கேண்டில் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மேலே போயிருக்குன்னு நமக்கு இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? இந்த கேண்டில் மேலே போயிருக்கு 5% ப்ரோ, 5% இருக்கு. எக்ஸாக்டா 5 பாருங்க ப்ரோ 5 கொஞ்சம் கம்மி. 5 கட்டுது மேல 4.97. 4.97. இது அப்போசிட் கிட்ட வந்து 5%. பட் இங்க ஏன் 4.97 காட்டுதுன்னா இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 49.65. சரிங்களா? 49.65 ரூபாய் தான் இதோட க்ளோசிங் பிரைஸ். இதுக்கு வந்து ஸ்டாக் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் போயிருக்கு? 4.97%. சரிங்களா? இதோட நெக்ஸ்ட் பிரைஸ்னா 49 rupees 0.7. சரிங்களா? அப்போ 49.7 0.05 தான் பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் பிரைஸ். இப்போ 0.05 போனா கூட இங்க எவ்வளவு ஆகும் பார்த்தீங்கன்னா 5.034 அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? பட் நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ப்ரோ சர்க்கிள் லிமிட்? 5%. இந்த ஸ்டாக்கு 5%. அப்போ 5% மேல போகக்கூடாது. அப்படியுமே என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல இது ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னது 4.97 நமக்கு இங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.93, அப்புறம் 4.88. சரி, ஏதாவது ரேட் ஸ்டாப் ஆச்சுன்னா இதுக்கு மேல ஒரு 0.05 போனா கூட 5% மேல போயிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ யாராச்சும் தெரியாம திரும்ப இங்க பாருங்க ஒரு ஹை போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்ரேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்த ஷேரையும் வித்து. சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்கு ப்ரீ மார்க்கெட்னு ஒன்று தெரியல ப்ரீ மார்க்கெட் என்னன்னு? ப்ரீ மார்க்கெட்ல மொத்தமா வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ வெளியே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது லோவர் சர்க்கிள் ஓப்பன் ஆகும். லோவர் சர்க்கிள் ஓப்பன் தெரியுதுங்களா? ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான். அப்போ ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆச்சு. லோ சர்க்கிள் ஓப்பன் ஆனா ஷேர்ஸ் செல் பண்ண முடியுமா ப்ரோ? ஒரு ஸ்டாக் லோ சர்க்கிள் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க செல் ஆர்டர் போட்டு எக்ஸிக்யூட் ஆகுமா? எஸ். சரிங்களா? அப்ப இங்க ஓப்பன் ஆகும்போது லோ சர்க்கிட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல யாராச்சும் வாங்கினாங்கன்னா இங்க வைக்க முடியுமா? முடியாது. இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வால்யூம் எவ்வளவு வச்சு 70,000 80,000 1 லட்சம் 2 லட்சம் இருந்துச்சுங்களா? பட் அதுவே பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு, எவ்வளவு வால்யூம் இருக்கு இந்த இடத்துல? வால்யூம் எவ்வளவு இருக்கு பாருங்க, 868. சரிங்களா? 113 217 வந்து ஒன் டேவோட வால்யூம். சரிங்களா? இந்த மாதிரி ரேஸ் வால்யூம் பாத்துருக்கீங்களா? ஒரு ஸ்டாக்னா மினிமம் வந்து ஒரு நாளைக்கு 50,000க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அது கம்மியா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவோம், அப்பயே அவாய்ட் பண்ணிடலாம். பட் இதுல பாருங்க வேற 56. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஷேர்ஸ் எதுவுமே வந்து பையோ செல்ல நடக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த யாராவது வாங்கியிருந்தாங்க இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எப்ப மேல போதோ அப்ப மட்டும் தான் வைக்க முடியும். அப்போ இது வரைக்கும் பாருங்களா கிட்டத்தட்ட 2-3 மாசம் யாருனாலும் விற்க முடியாது. ஓகேங்களா? திரும்ப ஸ்டாக் மறுபடியும் மேல போகுதுங்களா, மறுபடியும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லா வால்யூம் இருக்கும். எகெயின் வந்து நியூஸ் அப்படியே மேலே போகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் போன கார் மொத்தமா வித்துட்டு அனுப்புவாங்க, அப்படியே ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சுத்தமா வைக்க முடியாது. இப்போ எவ்வளோ இருக்கு? 6 ரூபாய்க்கு வந்துருச்சுங்களா? மொத்த கேபிட்டல் அப்படியே காய். அப்புறம் மியூட் பண்ணுங்க ப்ரோ, நாய்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா,
இப்போ தெரிஞ்சவங்க யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளூம்பர்க் சேனல் வீடியோ போயிட்டு இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆட் இருக்குங்களா? இதுல யார் இருக்கா சொல்லுங்க யாராவது. ராகேஷ் ஜின்ஜர்வாலா. ராகேஷ். எஸ், ராகேஷ் ஜின்ஜர்வாலா கரெக்ட். சரிங்களா? இப்போ அவர் போட்டோ போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்த ஸ்டாக் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, மேக்ஸ்டெக்ஸ் விசிஎல். சரிங்களா? இது வந்து என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 27 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டார்கெட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 500. 500 டார்கெட். சரி, 27 ரூபா 500 டார்கெட். இந்த ஆட் பாருங்க கிட்டத்தட்ட 7.25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. தெரிஞ்ச கீழே. ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டாங்க. பயன்படுத்த என்எஸ்சி லிஸ்டட் மெகா மல்டிபிளேயர். இது ஒன்று படிச்சாலே போதும், இது ஃபேக்னு தெரிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க என்எஸ்சி லிஸ்டட் மெகா மல்டிபிளேயர் 22. ஸோ அப்போதான் அந்த ஸ்டாக் வந்துச்சு May 23, 20. ஸோ இப்போ 27 ரூபா ஸ்டாக் ஒரு பிரைஸ் இப்போ எவ்வளோ மேலே போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு வருஷம் ஆச்சு, எவ்வளோ மேலே போயிருக்கலாம்? 50. 160 rupees, 170. Yes, 160, 170. சரிங்களா? சரவணன் ப்ரோ நாய்ஸ் அதிகமாக வருது. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாருங்க எவ்வளோ கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் அதே விசிஎக்ஸ் விசிஎல் 0.98 பாருங்க எவ்வளோ இருக்கு. எஸ், 0.98. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு இதே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருந்தாங்க? May 23. சரிங்களா? 2022 போய் பார்ப்போம். கரெக்டாக இருக்குங்க. மே மாதம் தெரியுதுங்களா அந்த இடத்துல? இப்போ மே மாதம் வேலை பாருங்க தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆடை பார்த்து யாராவது இந்த இடத்துல வாங்கியிருந்தா என்ன இருக்கும் மொத்தமா? காலி. அவ்வளோதான். சரிங்களா? எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டு இதில் அப்பர் சர்க்கிள் லோ சர்க்கிள் இந்த மாதிரிலாம் இருக்கா, வால்யூம் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பர் சர்க்கிள் லோ சர்க்கிள் இருந்தாலே அந்த ஸ்டாக் என்ன பண்ணிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? புரிச்சுங்களா? இதில் இருக்குங்களா ஃப்ராட் ஸ்டாக்ல? எஸ் ப்ரோ, இந்த ஸ்டாக் வால்யூம் எவ்வளோ இருக்கு ப்ரோ, கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? புரியலைங்க சிஸ்டர். இந்த ஸ்டாக் வால்யூம் வந்து ஜாஸ்தி இருக்குங்களா இல்லாம இருக்குங்களா? கவுண்ட் வால்யூம் இருக்கு, ஆனா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பாருங்களேன், கேப் கேப்பா இருக்குங்களா ஒவ்வொரு கேண்டில் நடுவில். தெரியுதுங்களா? ஓப்பன் ஆகாம எனக்கு லோ சர்க்கிள் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி மேலே போகும்போது பாருங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லா அப்பர் சர்க்கிள் கிட்ட போயிருக்கா. அப்ப இது என்ன அர்த்தம்? இது கைண்ட் வந்து ப்ராப்பரா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் இருந்தா அவாய்ட் பண்ணிடணும். அப்படியே வால்யூம் இருந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வால்யூம் ஆமா, இது அப்பர் சர்க்கிள் லோவர் சர்க்கிள். ஸோ அதனால தான் உங்களுக்கு வேறு லைன் மட்டும் தெரியுது. இந்த மாதிரில இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஸ்டாக் கன்சிடர் பண்ண வேண்டாம். சோ இத தவிர்த்து வந்து வால்யூம் யூஸ் பண்ணவே மாட்டோம். வால்யூம் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா சார் அந்த வால்யூமோட வேல்யூ போடுறீங்களா சார்? ஹலோ புரியலங்க, சொல்லுங்க. வால்யூமோட வேல்யூ, அந்த வால்யூமோட வேல்யூ வருதுல்ல சார், அது வந்து எதை மீன் பண்ணுது? அது வந்து அவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்னு சொல்ல வராங்களா? எவ்வளவு பை அதோட வேல்யூ அது செல் ஆர்டர் வந்து இருக்கு. அது அமௌண்ட் கிடையாது, எவ்வளவு வந்து வால்யூம். அது ஷேர். இப்ப நான் 100 ஷேர் விற்கிறேன், நீங்க 100 ஷேர் வாங்குறீங்க. சரிங்களா? 20 200 அது ஓகே ஓகே அதுதான். சரிங்களா? சோ இது தவிர்த்து நம்ம வால்யூம் வந்து எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுவோம்னா புதுசா ஒரு ஸ்டாக் வந்து நீங்க பாக்குறீங்க, இந்த ஸ்டாக் நீங்க கேட்குறீங்க, என்ன பண்ணுவோம்? டக்குன்னு வால்யூம் ஆட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ட்ரேட் வந்து நடக்குதா இல்லையா செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வேற டவுட் இருக்குங்களா? அப்பர் சர்க்கிள் லோவர் சர்க்கிள். ஆனா பென்னி ஸ்டாக்ஸ் கூட இப்படிதானே ஃபார்ம் ஆகும் கேண்டில் ஸ்டிக்?
இந்த ஆர்டிஎன் பவர் அந்த அந்த மாதிரி மாதிரி. இருந்தாலும் அவாய்ட் பண்ணின்னு சொல்றேன். ஓகே. நியூஸ்னால அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை சரிங்களா. பட் எப்பவுமே அந்த மாதிரி இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. கரெக்ட். சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். சார் ஒரு டவுட் மட்டும் சார். சொல்லுங்க சார். சார் இது ப்ரீவியஸ் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொன்னீங்கல்ல சார், அப்படின்னா என்ன? ஆமா ப்ரோ. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் 9:15 தான் ஓப்பன் ஆகும் கரெக்டுங்களா. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஆமா 9:15 ஓப்பன் ஆகும் சரிங்களா. பட் 9லேருந்து 7க்குள்ளேயே வந்து ரீட்டைல் இது ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது வந்து ப்ரீ மார்க்கெட் சொல்லுவோம். அதுல வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே சார். சரிங்களா. சரி. ஓகே. தென் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் என்ன ப்ரோ? இண்டிகேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. யாராவது சொல்லுங்க. மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்டோட மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. 20 கேண்டிலோட ஓகே. ஆவரேஜ் மூவ்மெண்ட். ஆவரேஜ் இப்போ மூவிங் கேண்டிலோட கரெக்ட். அதுலயே பாத்தீங்கன்னா வந்து நேம்லயே இருக்கும் மூவிங் ஆவரேஜ் சரிங்களா. அப்போ வந்து பிரைஸ் வந்து மூவ் ஆகும்போது அந்த பிரைஸோட ஆவரேஜ் தான் வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் வரும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து நம்ம டைமை வந்து இன்புட்டா கொடுப்போம். டேஸ் வேணும் இல்லை 20 டேஸ் வேணும் இல்லை வந்து எனக்கு 50 டேஸோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 20 டேஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கரண்ட் கேண்டில் இருந்து ஸோ இதான் கரண்ட் கேண்டில்னா இங்கிருந்து 20 டேஸ்க்கு முன்னாடி கேண்டில் இருக்கு சரிங்களா. இது வரைக்கும் 20 டேஸ் இருக்குன்னா 20 டேஸ் பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கு. சம்பர் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் இங்கிருந்து 20 டேஸோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இது இங்கிருந்து ப்ரீவியஸ் ஆவரேஜ் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஆவரேஜ் லைன் என்ன, இந்த ஆவரேஜ் பிரைஸ் என்ன பண்ணா அப்படி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இதே 50 இருந்துச்சுன்னா 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா. இந்த லைன் வந்து நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நம்ம இதுல பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் செட்டப்பே வச்சிருக்கோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க 50 MA செட்டப். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ஃப்ரீ. குட் ரிட்டர்ன்ஸ். நீட் பேஷன்ஸ். சின்ன பொறுமையா இருக்கணும், அப்பதான் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் சரிங்களா. எந்த டைம் ஃப்ரேம் கேட்டா டெய்லி டைம் ஃப்ரேம். மற்ற டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து மூவிங் ஆவரேஜ் ரிப்பன். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ட்ரி சிக்னல் கேண்டில் வேணும் சரிங்களா. நோட் பண்ணிக்கங்க என்ட்ரி சிக்னல். கிரீன் கேண்டில் should close above 50 MA. Green candle should close above 50 MA. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம டைரக்டா வந்து சார்ட்ல வந்து போட்டிருக்கோம். நமக்கு வந்து இந்த லைன் வந்து இப்படி இருக்கு சரிங்களா. 50 MA லைன் வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 MA லைனுக்கு கீழே ட்ரேட் சரிங்களா. இதுக்கு ப்ரோ ஒரு சின்ன டவுட். கீழே வந்து ட்ரேட் ஆயிடும் சரிங்களா. வெயிட் பண்ணுங்க ப்ரோ.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் 50 MA லைன்னா நம்மளோட கேண்டில் பார்த்தீங்கன்னா 50 MA லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எப்போ வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து 50 MA லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிக்குதோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி சிக்னல். சரிங்களா? சரிங்களா? ஸோ இப்போ என்ட்ரி சிக்னல் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வரும். another green candle should close above a signal candle. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி 50 MA லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே வந்து நமக்கு கிரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அதே பார்த்தீங்கன்னா வந்து அது பாடி தான். சரிங்களா? பிக்கு கிடையாது. ஓகேங்களா? க்ளோஸ் ஆனது அது வந்து பாடி தான், நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். அதான் சொல்ல இப்போ நமக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 MA லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிடுது. சரிங்களா? ஸ்டாக்லேயே வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இண்டிகேட்டர் போறோம். இண்டிகேட்டர் போயிட்டு அடுத்து என்ன பண்றீங்க, மூவிங் ஆவரேஜ் இருப்பேன். இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டாவே காட்டும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் மாதிரி லெஃப்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருங்க, ஃபேவரட்ல ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம்னா, நார்மலாக நம்ம எந்த ஆவரேஜ் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு லைன் மட்டும் தான் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லைன் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு 4 லைன் இருக்கும். இது ஒவ்வொரு லைனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 50, 100 அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்க்கு லெஃப்ட் சைடில் இங்கே காட்டும் இண்டிகேட்டர். இதை கிளிக் பண்ணுங்க, சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதோ இங்கே இன்புட்ல பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எம் மூவிங் ஆவரேஜ் நம்பர் 1, அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 4 இருக்கு. நெக்ஸ்ட் இதில் டிஃபால்ட் SMA இருக்கும். இது அப்படியே விட்டுருங்க, இது சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து க்ளோஸ், அது எது மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 days ஓடுது. டேஸ் 4 இருக்கு. யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து 50 மட்டும்தான். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு 50 மட்டும் வச்சிடலாம். ஆனால் ஒயிட் தீம் யூஸ் பண்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைன் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ 50 MA மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் இல்லை ஸ்டைலில் போயிட்டு சேம் அதே மூவிங் ஆவரேஜ் நம்பர் 2ல இந்த பிளாக் கிளிக் பண்றேன். கீழே வந்து நமக்கு திக்னஸ் ஒன்று இருக்கும். இது ரொம்ப மெலிசா இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டார்க்கா தெரியுதுங்களா? அவ்வளோ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஸ்டாக் 50 MA கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இருக்குன்னா பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கரெக்டாக அந்த 50 MA லைனுக்கு மேலே வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? க்ளோஸ் வச்சுட்டா வந்து நமக்கு என்னது என்ட்ரிஸ் வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கேன், 50 MA மேலே கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அனதர் கிரீன் கலர் கேண்டில். சரிங்களா? அனதர் கிரீன் கேண்டில் ஷுட் க்ளோஸ் அபவ் என்ட்ரி சிக்னல் கேண்டில். அப்போ இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் என்ன பண்ணா இந்த என்ட்ரி சிக்னல் கேண்டிலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? என்ட்ரி சிக்னலுக்கு மேலேனா இதுதான் வந்து கேண்டிலோட எண்டு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சாதான் நமக்கு என்னது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அர்த்தம். இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க, இந்த அனதர் கிரீன் கேண்டில் இது வந்து நெக்ஸ்ட் டே வரலாம், இல்லை 1 or 2 days கழிச்சு கூட வரலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டே பார்க்குறேன், நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து கிரீன் கிடையாது. அப்போ என்ன பண்றோம், வெயிட் பண்றோம். இப்போ 2ஆம் நாள் பார்க்குற ரெட் கலர் கேண்டில் வந்துருச்சு. இது பாருங்க, என்ட்ரி சிக்னலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கா ப்ரோ? உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்லையே. மத்தவங்க கேக்குதுங்களா கிளியரா? எங்களுக்கு கேக்குது. கிளியரா தான்.
கிளியர் ப்ரோ. சார் நெட்வொர்க் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்க, இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து என்ட்ரிக்கு மேலே க்ளோஸாக இருக்குங்களா? இல்ல சார். கடைசி ஆமா, மேல க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ்னால எதை சொல்லுவோம்? இதுதான் கிரீன் கேண்டில் என்ட்ரியோட ஹை. சரிங்களா? பாட்டன்ல இருக்கிறது தானே க்ளோஸ் சொல்லுவோம். இல்ல, பாடி தான் க்ளோஸ். பாடி தான் க்ளோஸ். சரிங்களா? ஸோ இது தெரியும். மறுபடியும் போய் பட்டுன்ற வீடியோ வந்து மறுபடியும் பாருங்க. சரிங்களா? இது தெரியாம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ பாடி தான் இது நம்ம க்ளோஸ் சொல்லுவோம். பாடி வந்து க்ளோஸ் வச்சிருக்கா ப்ரோ என்ட்ரிக்கு மேலே? இல்ல, வைக்கல. சரி, அப்போ என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். இதில் பாருங்க, பாடி ப்ளஸ் வச்சிருக்கீங்களா என்ட்ரி சிக்னலுக்கு மேலே? மேல வச்சிருக்கு. எஸ், அப்போ இவ்வளோதான் கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம பை பண்ணோம். அண்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்வேலிட். ப்ரோ ஒரு டவுட். If any candle, wait bro, if any candle closes below 50 mA before confirmation period, trade cancel. If any candle closes below 50 mA, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி சிக்னல் கிடைச்சிருச்சு. சரிங்களா? நான் நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுறேன், நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து 50 mA கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பேட்டர்ன் சரி, இந்த என்ட்ரி வந்து இன்வேலிட். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண இதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. புரிஞ்சுங்களா? கன்ஃபர்மேஷன் வரக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேன் வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சு என்ன அர்த்தம்? ட்ரேட் வந்து கேன்சல், என்ட்ரி, அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் போடுறது. இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ட்ரி சிக்னலுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. பட் இருந்தாலும் இது ட்ரேட் வந்து இன்வேலிட் ஆனால இதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இப்போ இங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா புது என்ட்ரி சிக்னல். சரிங்களா? இது என்னது? புது என்ட்ரி சிக்னல். இதுக்கப்புறம் எகெயின் வந்து இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் தரணும். அப்பதான் ட்ரேட் எடுக்கணும். புரிச்சுங்களா? ஓகே. இப்போ நமக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ட்ரேட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஸ்டாப் லாஸ். சரிங்களா? Exit when candle closes below 50 mA. அது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க மாட்டோம். இப்போ இங்க என்ட்ரி எடுத்தாச்சா, நெக்ஸ்ட் 50 mA கீழே கேண்ட் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு இருந்துடலாம். அது வரைக்கும் நம்ம தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்டாக் பார்க்கலாம். சரி, இங்க பாருங்களா ப்ரோ, என்ட்ரிஸ் வந்துருச்சுங்களா? இன்னும் வரல, வெயிட் பண்றோம். இதுல பாருங்க என்ட்ரிஸ் என்ன இருக்குங்களா? ஆமா ப்ரோ, என்ட்ரிஸ் இது அந்த அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஹைக்கு மேல இந்த கிரீன் கலர் க்ளோஸ் வச்சிருக்கீங்களா? அப்ப இது என்னது? ஆமா ப்ரோ, கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து என்ன இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா மேல போயிட்டே இருக்கு. நமக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஸ்டாப் லாஸ் என்னது? 50 mA கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். கரெக்டுங்களா? 50 mA கீழே க்ளோஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸிட்டே ஆகணும். ஓகேங்களா?
மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க 50 மில்லியன் கீழே வந்துருச்சு. இது ஸ்டாப் லாஸ்ங்களா? எக்ஸிட். இல்ல சார். எக்ஸிட் சிக்னல். ஓகே, எப்போ எக்ஸிட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. அந்த பாயிண்ட் படிங்க, எப்போ எக்ஸிட் ஆகணும்? 50 MA கீழே க்ளோஸ் ஆகும்போது. எஸ், க்ளோஸ் வச்சிருக்கீங்களா 50 மில்லியன் கீழே? இல்ல இன்னும் வைக்கல ப்ரோ. இல்ல ப்ரோ. என்ன இருக்கு நமக்கு? விக்கு தான் வந்திருக்கு. அப்போ க்ளோஸ் வைக்கல. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஓகேங்களா? வெயிட் பண்றோம். ஓகே, இப்போ பாருங்க எக்ஸிட் ஆயிட்டோம். இப்போதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம போய் பை பண்ணிடலாம்னா இங்கிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி எவ்வளவு கிடைச்சிருக்கு ப்ரோ? 51%. 51% கிடைச்சிருக்கு. ப்ளஸ் ஹிட் பண்ணாம எவ்வளவு கிடைச்சிருக்கு? 78%. போதுங்களா? 78ங்கிறது இல்ல கம்மியா? 78%. போதுமானது. 20%. எஸ், தாராளம். ஓகே, இப்போ இதுலேயே வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைக்கும் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க என்ன ப்ரோ கிரீன் கலர் கேண்டில் என்ட்ரி இருக்குங்களா? என்ட்ரி சிக்னல் நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ரெட் கலர் என்ன இருக்கு? இன்வேலிட். சரிங்களா? 50 மில்லியன் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இன்வேலிட். சரிங்களா? எஸ், ட்ரேட் கேன்சல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அகைன் இந்த இது என்ன இருக்கு? என்ட்ரி சிம்பிள் வச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? என்ட்ரி கேன்சல். கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. என்ட்ரி கேன்சல். இங்க பாருங்க கன்ஃபர்மேஷன். ஆமா ப்ரோ. ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். அது என்ட்ரி சிக்னல். என்ட்ரி சிக்னல் வந்து அடுத்து வந்து ஒரு கேண்டில் 50 மில்லியன் கீழே க்ளோஸ் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்வாலிட். ட்ரேட் கேன்சல். சரிங்களா? ட்ரேட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர கிரீன் கலர் கேண்டில் தான் நமக்கு புது என்ட்ரி சிக்னல். சரிங்களா? புது என்ட்ரி சிக்னல். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது. புரிஞ்சுங்களா? இது அப்படியே நீங்க இக்னோர் பண்ணிடணும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கேன் கிரீன் கலர் மேல போய் க்ளோஸ் ஆனா இது வந்து ஓகேங்களா? இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ புது என்ட்ரி சிக்னல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க கன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்ல ப்ரோ. ஏன் இது கன்ஃபர்மேஷன் கிடையாது? இதுக்கு மேல தான் க்ளோஸ் இருக்கு. ஏன் கன்ஃபர்மேஷன் கிடையாது ப்ரோ? இதுக்கு மேல தான் க்ளோஸ் இருக்கு. கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. கேண்டில் ரெட் கலர். சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? இது கிரீனா இருக்கணும், இப்போ ரெட்டா இருக்கு. ஸோ வேலிட் இல்லை. சரிங்களா? வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க கிரீன் கலர் ரெட் கலர் பெருசா வந்திருக்கு. பட் இருந்தாலும் 50 மில்லியன் தான் இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? ட்ரேடு கேன்சல் ஆகல. அடுத்து கிரீன் கலர் கேண்டில் என்ட்ரி சிக்னலுக்கு மேல க்ளோஸ் வைக்கல. சரிங்களா? ஸோ அதனால வந்து இன்னும் ட்ரேடு கேன்சல் ஆகல. ட்ரேட் வந்து ஆக்டிவா தான் இருக்கு. அடுத்து சின்ன ரெட் கலர் வச்சு வெயிட் பண்றோம். இப்போ பாருங்க கிரீன் கலர் வந்துருச்சா ப்ரோ? என்ட்ரிக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சா? இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்குங்களா பாருங்க? இல்ல ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அது இல்ல 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 இதுதான். எஸ், இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்துச்சா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ரோ? 65.35. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாம எவ்வளவு போயிருக்கு பாருங்க? 90%. அப்பா. எஸ், போதுங்களா?
நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுல வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, என்ட்ரி எடுக்கணும்னா நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளவு இருக்கணும்னா 3 to 4 தான் மேக்ஸிமம் ரிஸ்க். சரிங்களா, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதுவே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்ம பை பண்ற இடத்துல இருந்து அந்த 50 ml லைன் வந்து நமக்கு 3 to 4% கூட தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து எடுக்க வேண்டாம். பேர்ல பாருங்களா என்ட்ரிஷன் இருக்கு. அப்புறம் இந்த ஆமா ப்ரோ, என்ட்ரிஷன் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது கன்ஃபர்மேஷனா? இல்ல இல்ல. எதனால இல்ல? பாடி அதை க்ளோஸ் லைன் மேல போயிருக்குல்ல, பாடி க்ளோஸ் இருக்கு, ஒரு லைன் தான் போயிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்க கன்ஃபர்மேஷன் வந்துச்சா ப்ரோ? இது கன்ஃபர்மேஷன். ஆனா இந்த ஒரு கேன் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க. இந்த ஒரு கேன் எவ்வளவு பர்சன்டேஜ்? 7.2%. 7.2. சரிங்களா, நம்ம ரிஸ்க் தாண்டி அதை எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா, இன்கேஸ் எடுத்திருந்தா என்ன இருக்கும்? இங்க இருந்து இது வரைக்கும் ஃபால் கிட்டத்தட்ட 8% காலியா ப்ரோ. ஸோ இது வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இது வந்து 8% காலி. ஓகே, பட் இது என்னன்னா நமக்கு வந்து நம்ம ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னு சொன்னோம்னா நமக்கு இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் அதுக்கு அடுத்த என்ட்ரி உடனே கிடைச்சிடும். ஓகேங்களா, டேல பாருங்க, நெக்ஸ்ட் டே பாருங்க என்ட்ரி வந்துச்சா ப்ரோ? என்ட்ரி செய்யணும். அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? ஆமா, என்ட்ரி நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். சரிங்களா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். மேலே படிச்சுங்களா? அவ்வளோ. அங்கே என்ட்ரி எடுத்துடக்கூடாது, 8% ரிஸ்க்கு. இங்கே 8 into 3 times வந்துருச்சுங்களா? 25%. அவ்வளோதான். ஓகேங்களா, இது நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன்? இது நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4% தான். சரிங்களா, மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளோ? சரி, 3 to 4% மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துறீங்கன்னா இது கீழே இருக்கும் ஸ்டாப் லாஸ் தானே? ஆமா ப்ரோ, இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது கீழே இருக்கும் ஸ்டாப் லாஸ் தானே? அப்போ என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வரும்போது இருந்துச்சுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே வரும்? 8%. 8%. இப்போ இதெல்லாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? இப்போ இதுவே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருக்குங்களா எவ்வளவு பர்சன்டேஜ் வருது? நமக்கு 3%. 3. அப்போ இதை எடுக்கலாம். இதை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே ப்ரோ. உங்க வாய்ஸ் கேட்கல சிஸ்டர், நெட்வொர்க் செக் பண்ணுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ப்ரோ இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன டெய்லி டைம் ஃப்ரேம் மட்டும் தான் இதுல ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் ஸ்டாக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல பாருங்க, இது என்ன சொல்லிருக்க? ஃபர்ஸ்ட் இது ரிஸ்க் ஃப்ரீ. கரெக்டா ப்ரோ? ரிஸ்க் ஃப்ரீனா 20 ட்ரேட் எடுத்தா மினிமம் 15, 17, 15க்கு மேல தான் நமக்கு ப்ராஃபிட்டே இது சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா, இதுல இன்னொரு ஸ்டாக் பார்ப்போம், டைட்டன். ஓகே, இப்போ இதில் பாருங்க ப்ரோ, என்ட்ரி சிக்னல் இருக்கா? இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. என்ட்ரி சிக்னல் இருக்கா? இருக்கு ப்ரோ. கன்ஃபர்மேஷன் இருக்கு. இருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் இருக்குங்க. நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு ப்ரோ? 3.6%. 3.6. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. என்னாச்சு அதுக்கப்புறம்? ஸ்டாப் லாஸ் ஹிட். சரிங்களா, ஓகே டன். இது எப்போ? பிப்ரவரி மந்த். ஓகே டன். நெக்ஸ்ட் இதுல பாருங்களேன், என்ட்ரி, அதுக்கப்புறம் நமக்கு இன்வால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்துச்சா? இந்த இடத்துல பாருங்க, என்ட்ரி கன்ஃபர்மேஷன்
கன்ஃபார்ம் ப்ரோ. வந்துருச்சு. இப்போ என்ட்ரி எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட். சரிங்களா? ஓகே. என்ட்ரி இருக்குங்களா? கன்ஃபர்மேஷன் இருக்கா? கன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் 2 நாள் கழிச்சு என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட். சரிங்களா? இது டைட்டன் லார்ஜ் கேப் ஸ்டாப் தான். பட் இருந்தாலும் கிடைச்ச கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இது என்ன மந்த் என்ன இயர் ஏதாச்சும் பாருங்க. ஏதாச்சும் Feb 2021 ஏதாச்சும் Feb 2021 ஞாபகம் வருதுங்களா? கொரோனா வந்த டைம் பிரதர். புரியல ப்ரோ. கோவிட் டைம். கொரோனா டைம். கொரோனா. ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக் ரிலேட் பண்ணி பாருங்க, ஞாபகம் வரும். P ratio வந்து 40%. P ratio 40க்கு மேல இருந்தது. P ratio 40 கரெக்ட்டா சொன்னா. P ratio 40% வந்து 40க்கு சரிங்களா? கரெக்ட். அப்போ ட்ரேடுக்குள்ள வரக்கூடாது. கரெக்ட். அவ்வளவுதான். சரிங்களா? P ratio எடுத்தீங்கன்னா Nifty 50 ஓடுது. 2021 கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ நார்மல் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரேடிங் நம்ம எப்போ பண்ணணும்? நோட்ஸ்ல பாருங்க. நார்மல் இப்போ பண்ண சொல்லியிருக்கோம். P ratio பார்த்து சொல்லுங்க. P less than 30 இருக்கும்போது. எஸ். P ratio வந்து 30 கம்மியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? நார்மல் ட்ரேடிங் பண்ணணும். நார்மல் ட்ரேடிங்னு ஒன்று நீங்கள் ஷேர்ஸை வாங்கி அதை பாட்டு ஹோல்டு பண்ணிட்டே இருக்கிறது நம்ம நார்மல் ட்ரேடிங். சரிங்களா? P ratio 30 மேலே போயிட்டு என்ன பண்ணணும்? இன்ட்ராடே அல்லது BTST. இன்ட்ராடேனா நீங்க அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்துறணும். சரிங்களா? அது இன்ட்ராடே சொல்லு. அதுக்கு மேல ஹோல்டு பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா 21ல நான் டிசெண்டிங் ஆர்டர்ல வைக்கிறேன். February மந்த் பீரியட் above 40. எவ்வளவு இருக்கு? above 40. 41. சரிங்களா? 41 வந்து நார்மல் ட்ரேட் போலாமா? இல்ல ப்ரோ, போகக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ அப்படியே வெயிட் பண்றோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே 40 கீழே வருது. 39. அப்படியே வெயிட் பண்றோம். ஏப்ரல் மாசம் 33 வந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். மே மந்த் வந்து 30 வந்துருச்சு. சரிங்களா? கரெக்டா மே 19 ஆச்சு. P ratio 30 இருந்துச்சுன்னா மே 19 தெரியுதுங்களா? எஸ். இப்போ நம்ம போனாலும் நார்மல் ட்ரேடுக்கு மே 19க்கு அப்புறம் ஒரு நோட்ஸ் பாருங்க. எப்போ நார்மல் ட்ரேடிங் 30 பிள்ளை இருக்கும் நார்மல் வச்சுங்களா? அப்போ மே 3 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மே 19. ஓகேங்களா? வெயிட் பண்றோம். மே வந்துருச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா மே 19 இங்க இருக்கு. எந்த சின்ன வந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க. எந்த சின்ன இருக்குங்களா? இருக்கு சார். தெரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் என்ட்ரி சிக்னல் இங்க. எஸ். அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுங்க பாருங்க. இருக்கு சார். இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ இங்க நார்மல் ட்ரேட். இப்போ இங்க எப்போ நம்ம பை பண்ணியிருந்தோம்னா என்ன இருக்கும்? படிச்சுங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க அது? இல்ல ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கீங்க அது? இல்ல ப்ரோ. இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க போய் நம்ம என்ட்ரி எடுத்து வந்தோம்னா என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பை பண்றோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சு நமக்கு எவ்வளோ? 48%. ஸ்டாப் லாஸ் அடிக்காம எவ்வளோ வந்திருக்கு? ஹையஸ்ட் 67. போதுங்களா?
இப்ப புரிஞ்சுங்களா? நம்ம ட்ரேட் செட்டப் வந்து எவ்வளவுதான் ரிஸ்க் ஃப்ரீயாவோ இல்ல நல்லாவோ இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கிறது எதை டிசைட் பண்ணும்? சொல்லுங்க. நிஃப்டி பி ரேஷியோ தான். சரிங்களா? இப்ப புரிஞ்சுங்களா ரெண்டுக்கும் என்ன லிங்க்னு? சோ இப்ப பார்த்தது எல்லாமே நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம். இப்ப கரண்ட் மார்க்கெட் பேஸ்ல எது இருக்கு, அது எப்படி பாக்குறதுங்கிறதுக்கு நம்மகிட்ட ஸ்கிரீனர் இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோ அது எல்லாமே இதில் வந்து நமக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஸ்கிரீன்ல வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு மினிமம் 3, மேக்ஸிமம் 3 போதும். ஏதாவது ஒரு நிஃப்டி 50ல ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, இல்லை இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எனக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டா மார்க் பண்ணி தரணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 50 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்களா? இப்போ இதுல என்னன்னா இந்த லெஃப்ட் சைட்ல மேக்னெட் ஒன்று இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல மேக்னெட் இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஹரிசாண்டல் ரே இருக்கும், ட்ரெண்ட் லைன் போய் ஹரிசாண்டல் ரேன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டா என்ட்ரி கேண்டோட ஹைல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்ட் எங்க இருக்கோ அது மேல இன்னொரு லைன். சரிங்களா? இந்த ரெண்டும் மட்டும் எனக்கு மார்க் பண்ணி ஷேர் பண்ணுங்களா? அதே மாதிரி எந்த அசைன்மெண்ட் சார்ட் அனுப்பிச்சாலுமே அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் 50 லைன் மட்டும் தான் வச்சிருக்கேன், பிளஸ் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் மார்க் பண்ணிருக்கேன். வேற எந்த லைனுமே இண்டிகேட்டர் எதுவுமே வால்யூம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து நீட்டா இருக்கணும். தென் இதுல வந்து இந்த சார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பப்ளிஷ் சிம்பிள் இருக்கும் ரைட் சைட்ல, பக்கத்துல கேமரா சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல அந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஹேஷ்டேக் போடணும். ஹேஷ்டேக் போட்டு டைட்டன், நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இந்த மாதிரி டைப் பண்ணணும். சரிங்களா? இல்ல நீங்க இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் பார்க்கறீங்கன்னா ஏசிசி லிமிடெட் இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து எப்படி மென்ஷன் பண்றதுன்னா ஹேஷ்டேக் ஏசிசி ஸ்பேஸ் எடுத்துடணும். சரிங்களா? எல்டிடி நடுவில் எந்த ஸ்பேஸ் வரக்கூடாது. அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு மென்ஷன் பண்றோமோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஹேஷ்டேக் 50MA. இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது ப்ளூ கலர் ஹைலைட் ஆயிருக்கும். நீங்க கர்சர் கொண்டு போனாலும் இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கனாலே ஸோ யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் காட்டும். இப்போ இந்த குரூப்ல வந்து நான் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன், ஸோ அதனால என் நேம் காட்டுது. இந்த குரூப் நான் க்ளோஸ் இதில் தெரியுதுங்களா யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, யாரெல்லாம் எந்தெந்த டேட்ல அனுப்பிச்சிருக்காங்க தெரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்டேக் டைட்டன் பக்கத்துல வந்து ஷார்ட் ஃபார்மல் பேட்டர்ன் நேம், ஹேஷ்டேக் ஹாப் பேட் தெரியுங்களா, ஹேஷ்டேக் ஆல்ட் கார்டு இதெல்லாம் பேட்டர்ன் நேம். ஸோ அப்போ எதனால அமைச்சிருக்காங்க, என்ன ஸ்டாக்கு, என்ன நேமு, எப்போ அமைச்சது எல்லாமே வந்து பட்டா காட்டிடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க அனுப்பும் போது இந்த ப்ளூ கலர் ஹைலைட் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டவுட் அந்த ஆப்ஷன் இருக்குங்களா பப்ளிஷ் பண்ற மாதிரிங்க? மொபைல்ல பாத்தீங்கன்னா கீழே சொன்னீங்கன்னா இருக்கும், அது சேவ் பண்ணீங்கன்னா மொபைல்ல சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட், இதை கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். வேற டவுட் இருக்குங்களா? பார்த்ததுல ஓகே. ஹலோ சொல்லுங்க சிஸ்டர். ஸ்டார்டிங்ல நான் கனெக்ட் ஆகல. சோ trading.comங்கிறது ஃப்ரீ வெர்ஷனா இல்ல எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியுங்களா எப்படி? இது ஃப்ரீ தான், பட் என்ன நீங்க 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். இதுல பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு 2 இண்டிகேட்டர் ஆட் பண்றேன். இப்போ 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். மூணாவது இன்னொரு இண்டிகேட்டரோ இல்லை வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு வச்சு நமக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். ஓகேங்களா? ஸோ புதுசா போய் ட்ரை பண்றவங்க மூவிங் ஆவரேஜ் ரிப்போர்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது இந்த எரர் வந்துச்சுன்னா ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ட்ரேடிங் ஃப்ரீயா நமக்கு போதும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சார்ட் அனுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளாப் சிம்பிள் போட்டோம்னா அது சார்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தம்ஸ் டவுன் போட்டு அதுக்கு வந்து அது என்ன எரர் நம்ம மென்ஷன் பண்ணிடும். சரிங்களா? ஓகே. வேற ரூட் இருக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல
அந்த கூகுள் ஷீட் லிங்க் ப்ரோ. கூகுள் ஷீட் வராது, நீங்க தான் உட்காந்து எழுதணும் சரிங்களா. கொடுத்தா உங்களுக்கு வேஸ்ட், நீங்க காசு பே பண்ணி படிக்கிறது வேஸ்டா போயிடும் சரிங்களா. நீங்க வந்து ஒன்னு உட்காந்து உங்களோட எக்ஸல் ஷீட்ல வந்து டைப் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நோட்ஸா எடுத்தீங்கன்னா அந்த நோட் பண்ற எல்லா பாயிண்ட்டுமே உங்க மைண்ட்ல சேவ் ஆகும் சரிங்களா. ஓகே. ஏன்னா கொடுக்குற மாதிரி இருந்தா நான் பிடிஎஃப்ஓவோ இல்லை பிபிடிஓவோ நான் காட்டிடலாம், நான் டைப் பண்ண வேண்டாம் கரெக்டுங்களா. ஸோ ஏன் டைப் பண்றோம், நான் டைப் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணும்போது எல்லாமே பாயிண்ட் சேவ் ஆயிடும் மைண்ட்ல. ஸோ அதனால வேற டவுட் இருக்குங்களா இன்னைக்கு போகிறது? ஓகே ஸ்டாப் பண்ணுங்களா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சார் அசைன்மெண்ட் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க சரிங்களா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ், பை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.